நீங்க என் கஸ்டடியில் இருக்கிறது என்னையும் உங்களையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, டிபார்ட்மெண்ட் உள்பட. காரணம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு தேவை உங்க முழு ஒத்துழைப்பு. அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஐ மீன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கீதாவுக்கு இதுல என்ன ரோல்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லனா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. வினோத்தோட முறை பொண்ணு தான் கீதா. ஜட்ஜோட வீட்டிலேருந்து நாங்கள் நேராக போனது கீதாவோட வீட்டுக்கு தான். அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே எங்களை சரணடைய சொன்னா. ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. நாங்கள் கம்பல் பண்ணதுனால பல வருஷமாக போட்டி கிடந்த அவள் சித்தப்பா வீட்டில் எங்களை தங்க வச்சா. விசாரணை ரிப்போர்ட்டும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தும் அப்புறம் எப்படி இந்த கேஸில் மாட்டினீங்க? நாங்கள் இந்த கேஸில் மாட்டுறதுக்கும் இந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம்னு நிரூபிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்களை விட அதிகமாக முயற்சி பண்ணது அரசியல்வாதிங்க தான் சார். கொலை செய்யப்பட்ட முன்னாள் மந்திரி கிருஷ்ணகுமாரோட கட்சியில் இருக்கிற இன்னொரு குரூப் தலைவன் PK சுகுமார், அவரோட பையன் மாதவன் எங்க கூட தான் சார் படிச்சான். சுகுமாருக்கு உங்க மேல விரோதம் ஏற்பட என்ன காரணம்? கிருஷ்ணகுமார் பொண்ணு நந்தினியை அடிக்கடி கிண்டல் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மாதவன் வேலை. இதை எப்படியோ நந்தினியோட அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல செல்வாக்கோட இருந்த கிருஷ்ணகுமார் போலீஸை பயன்படுத்தி மாதவனை விசாரிக்க சொன்னாரு. அன்னைக்கு அரசியல நெருங்கிய நண்பர்களா இருந்த கிருஷ்ணகுமாரும் சுகுமாரும் பிள்ளைங்க பிரச்சனைனால எதிரிகளா மாறிட்டாங்க. அன்னைக்கு கலவரம் நடக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியாத ஒரு 4-5 பேர் மாதவன் கூட இருந்தாங்க. எங்க ப்ரோக்ராமை மாத்தினதுனால மாதவன் எங்க எல்லாரையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் அவர்கிட்ட பேச சொன்னான். ஏற்கனவே கேஸை விசாரிச்ச ஆபீசர்ஸ் கிட்ட இந்த உண்மையை நீங்க சொல்லியா? சொன்னோம் சார். நீங்க யாரும் இப்ப பேச வேண்டாம், நிர்வாகத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். கிருஷ்ணகுமார் கொலை செய்யப்பட்ட கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய பதவி சுகுமாருக்கு கிடைச்ச உடனே எப்படியும் தப்பிச்சிடுவோம்னு நினைச்சோம். அது வீணாயிடுச்சு சார். எங்களை நம்புங்க சார். எங்களை உங்க தம்பிங்க மாதிரி நினைச்சு நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இப்போ உங்களை வெளியே கொண்டு வந்தா நீங்க சொல்ற அந்த உண்மையான குற்றவாளி உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா உங்களை கொன்னுட்டா அவங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். அதாவது அவங்க உங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே தங்குங்க. அதுக்கு முன்னாடி என் கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்க நினைச்சீங்க, நீங்க ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணீங்களே ஷூட் அட் சைட், அதை பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த கடவுள். நீ அந்த பிளாக் போடா. இவனுங்க வாயில இருந்து உண்மையை வரவழைக்க கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கே சுந்தரம். உண்மைதான் சார். ஒரு தடவை நான் அவங்க கை காலெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் பாவம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்க போறீங்களா? பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சார் ஆரம்பிக்க? பரவாயில்லையே, நல்லா விளையாடுறானுங்க. டேய் மாதவா, உன்னதாண்டா. நம்ம ராவணன் சார் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. நீங்க ரெடின்னு சொல்லிட்டீங்கன்னா விசில் ஊத வேண்டியதுதான். காலையில உன்னை தேடி ரொம்ப அழைச்சிட்டோம்பா. வீட்டுக்கு போனா காலேஜுக்கு போயிருக்கேன்னாங்க, காலேஜில் கேட்டா கிளப்ல இருப்பேன்னாங்க, கிளப்ல கேட்டா பார்ல இருப்பேன்னாங்க. பார்ல நம்ம மச்சார்கள் அவன் தான் நீ குச்சி விளையாடிட்டு இருப்பேன்னு சொன்னான். ஆமா, என்ன விஷயம்? விஷயம் இருக்குடா, ரொம்ப சீன் போடாம எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி வண்டியில ஏறேன். ஏய், மிரட்டற வெள்ளம் வேணாம், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போய். சார் டேய் டேய், இங்க இந்த ராவணனை கோதால இறக்கிடாத. அப்படி மீறி இறக்க நினைச்சா இடி முழக்கம் தான். எனக்கு ஸ்டார்ட் பண்ணதான் தெரியும், ஸ்டாப் பண்ண தெரியாது. நீ போய் வண்டியில ஏறியா. இது நானும் இவனும் ஆட வேண்டிய சிங்கிள்ஸ் மேட்ச். நீ வண்டியில இருந்து வேடிக்கை பாரு. விளையாடு தம்பி. மறுபடியும் போலீஸ் திமிர்ல ஸ்டேஷன்ல வச்சுக்கோ. இது மாதவனோட இடம். நீ ராவணன் பேர் வச்சுக்கிட்டதுனால உனக்கு 10 தலை இருக்கிறதா நினைச்சுக்காத. அதெல்லாம் மத்தவங்களுக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொம்பு முறிஞ்ச மாடா தான் என் கண்ணுக்கு தெரியுற. எனக்கு ஒரு தலையா 10 தலையான்னு இப்ப காட்டுறேன்.
ஐயோ டேய் ராவணா, நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்குவேன். புராணத்துல வர ராவணனை பத்தி உங்க பாட்டி சொல்லி கதையில நீ கேட்டிருப்ப. இப்ப இந்த ராவணனோட பலம் என்னன்னு நேர்ல பாத்துட்டல்ல. இனிமே நீ எப்ப கண்ணை மூடினாலும் இந்த ராவணனோட முகம் தாண்டா அவன் முன்னாடி வந்து நிக்கும். என்ன சொன்ன? கொம்பு முறிஞ்ச தலைன்னு சொன்னல. இப்ப பாரு என் விஸ்வரூபத்தை. இதாண்டா ராவணன் எஃபெக்ட். இதுக்கே பயந்துட்ட போல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஏற வண்டியில. கிருஷ்ணகுமார பழி வாங்கணுங்கிறது தான் எங்களோட பிளானா இருந்தது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தோம். ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணதுல இருந்து கிருஷ்ணகுமார் அந்த இடத்துக்கு வர வச்சது வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் செஞ்சேன். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்னை யூனிவர்சிட்டி சேர்மன் ஆக்கிறேன்னு சொல்லி கட்சியில ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க சார். ஆனா அதே சமயம் திருமூர்த்திகள்ல ஒருத்தரை போட்டியிட வைக்கிறதா பிரின்சிபலும் மற்றவங்களும் தீர்மானம் பண்ணாங்க. அப்படி திருமூர்த்திகள்ல யாராவது ஜெயிச்சிட்டா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த தோல்வியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால தான் அந்த 3 பேரை வச்சு கிருஷ்ணகுமார் அங்க வரவழைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள கிருஷ்ணகுமார வேற யாரோ கொண்டுட்டாங்க. நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த கிருஷ்ணகுமார கொலை பண்ணிட்டு அந்த பழிய அவங்க 3 பேர் மேலயும் போட்டீங்கல்ல? இல்ல, கிருஷ்ணகுமார நாங்க யாரும் கொல்லல. அவருக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சது நம்ம உண்மைதான். ஆனா அந்த கொலையை நாங்க செய்யல. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. இந்த ஆபரேஷனோட மாஸ்டர் பிளான் யாருதுடா? சொல்டா. அது அது எங்க அப்பா. அதாவது கிங் மேக்கர் PK சுகுமாரன், அரசியல் வட்டாரத்துல பீஷ்மாச்சாரியார் உங்க அப்பா. என்ன வேணும்? 15 லட்சத்துக்கு சில்லறை வேணும். தர முடியுமா? கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லியா? அந்த சாரி கட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? உங்க 5வா? 5வா? நான் கேட்டது உங்களுக்கு புரியலையா? உங்க ஸ்டெப்னில இவங்க 5ஆவதான்னு கேட்டேன். அசிங்கமா பேசாதயா. அது என்னோட செக்ரட்டரி. நாங்க 2 பேரும் சீரியஸா டிஸ்கஷன்ல இருக்கோம். அது உங்க ஜாயிண்ட் செக்ரட்டரியா இல்ல டெபுட்டி செக்ரட்டரியா இல்ல அண்டர் செக்ரட்டரியா? டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ப்ராசஸ்ல இருக்கும்போது வந்துட்டல. யோ இத பாரியா, இந்த சுகுமாரங்கிட்ட இது வரைக்கும் எவன் எதுக்கு நின்னு இப்படி பேசுனது இல்ல. சாருக்கு நிமிர்ந்து நிக்க கூட டைம் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா போலீஸ்காரனுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்கு. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை அண்ணன் சுகுமார் அண்ணன் கை வைக்கலாம். ஆனா போலீஸ்கார மேல கைய வைக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் நீங்க வச்சா நல்லா இருக்காது. சுந்தரம், நீ அந்த ஐட்டத்தை கொஞ்சம் பொடி. அது வரைக்கும் நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கைய நீட்டினது உன் வீட்டு வாட்ச்மேன் கிட்ட இல்ல, ஒரு போலீஸ்காரன் கிட்ட. ஜாக்கிரதை. சார் ஆளை பாத்தீங்களா? கும்முன்னு இருக்கா. ஏய், நீ இந்த பக்கம் வந்து நில்லு. உங்களை ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து. நீ அரசியல்வாதியாச்சே, எப்ப வேணாலும் பேச்சு மாறுவ. ஒரு சாட்சி இருக்கிறது நல்லதுதான். இத பாரு, பர்மிஷன் இல்லாம என் பிளாட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும். உன் கட்சியில இருந்த கிருஷ்ணகுமார கொலை செஞ்ச குற்றவாளிகள் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்ற காரணத்தை வச்சு காலையில 10 மணிக்கெல்லாம் பிரஸ் கிளப்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ கூட்டி அடுத்த 24 மணி நேரத்துல குற்றவாளிகளை பிடிக்கலன்னா செக்ரட்டேரியட் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன்னு தொண்டை தண்ணி வத்த சொல்லிட்டு போலீஸ குழப்ப நினைச்ச உன்ன மாதிரி தந்திரமான நிறைய தெரியாம இருக்குமா சுகுமாரம்? செக்ரட்டேரியட்ல தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய சுகுமார் தான் செக்ரட்டேரியட்ல செல்வாக்கை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா சொல்ற? அதாவது சொல்வாக்க. மரியாதை பேசியா. அரசியல்வாதி கிட்ட உங்க விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க.
கதர் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நீ மக்களை ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது சுகுமாரா. உன் போலி வேஷத்தை ஒரே நிமிஷத்துல நான் கலைச்சு காட்டுறேன், பாக்குறியா? உன் அரும மக மாதவன் என் கஸ்டடியில தான் இருக்கான். உன் அரசியல் லாபத்துக்காக எதிரிய கொல்ல சொந்த மகன் கிட்டயே கொட்டேஷன் கொடுத்தல, அந்த கதையை அவன் எங்க கிட்ட சொல்லிட்டான். இல்ல நான் என் மகன் கிட்ட எந்த கொட்டேஷனும் கொடுத்து அனுப்பல. அப்ப வேற எவனா அனுப்பல சொல்லு. சொல்றேன், கொண்டுடாதீங்க. சொல்றேன். நான் நெல்சன் கிட்ட தான் சொல்லி அனுப்புனேன். நெல்சன்? ஆமா, நெல்சன் கிட்ட தான். சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. என்னை தேடி அவன் வரவும் இல்லை. அட்வான்ஸ் வாங்கிட்டு போனதோட சரி. எங்கடா இருக்கா அந்த நெல்சன்? அது வந்து அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற சேரியில தான் இருக்கான்.